திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணாடு முதற்கரனே போற்றி. காவாய் கனகத்தே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவலை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கெல்லாம் சிவபெருமானின் தனிப்பெரும் கருணையினாரே திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமிகளுடைய 6ஆம் திருமுறையான திருத்தாண்டகம் பாராயணம் செய்ய உள்ளோம். இந்நிகழ்விற்கு வந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகிறோம். எப்பொழுதும் நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் 27 திருமுறை ஆசிரியர்களுக்கான துதியும் திருக்கடம் திறப்பத்திற்கான பாடலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்வினை துவங்குவதை ஒரு முறையாக வைத்துள்ளோம். அந்த வகையிலே 27 திருமுறை ஆசிரியர்களின் துதி. இந்த நிகழ்ச்சியை வழிநடத்திருப்பதாக ராஜா அவர்களை வருக என வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு, வாழ்க நலமுடன். சிவாய நம. சிவாய நம. ஐயா, அடியேன் திருமுறை ஆசிரியர்கள் படிக்கிறேங்க ஐயா. படிங்க ஐயா. சிவாய நம. சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழிக்க புகழியர்கோன் கலல் போற்றி ஆரிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் கலல் போற்றி வாழி திரு நாவலூர் பண் தொண்ட பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீச சுந்தர திருபாத ஊரர் மச்சை திருமாளிகை தேவர் சேர்ந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாற்றடிகள் வாய்த்த திருவாளியமுத மருவு பொருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளித்தீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணமை உணவு இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் திருநெறிய திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர் பாடிய பாடல்
அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலோமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கள் இரண்டும் எனவும் புவனம் உய்ய உள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் இன்றால் தான் திருவருளும் எனவும் கூறி திருள்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோல் சேர்ந்தாரன்றே. செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திலகவதி அம்மா திருக்கதம் திறப்பதற்கான பாடல். லலிதா அம்மா திருப்பள்ளி எழுச்சி 8வது பாட்டு. வாங்க. சிவாய நம. பெருமான் பேரானந்தத்தே பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாளுக்கு பின்னை நீர் அம்மா அழுங்கி அறத்ததேம் திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தா சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தா சென்று சேர்வோமே. நன்றிங்கய்யா. சிவாய. திருச்சிற்றம்பலம் ஐயா. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவரும் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திரு பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையிலே இன்றைக்கு 233வது நாளாக 6ஆம் திருமுறையிலே 34வது பதிகம் திருவாரூர் திருத்தாண்டகம் பொது பண்ணாக எந்நேரமும் அரிகாம்பூர் ராகத்திலே பாடக்கூடியது. இத்தலம் காவினுடைய தென்கரையிலே 87வது தலமாக மயிலாடுதுறை நாகூர் பாதையிலே உள்ளது. பெருமான் புற்றிடம் கொண்டார், அம்பாள் கமலாம்பிகை. இதற்கான பெரிய புராண பாடல் 226. நீடு புகழ் திருவாரூர். திருச்சிற்றம்பலம். நீடு புகழ் திருவாரூர் நிலவுமணி புட்டிடம் கொள் தீர்த்த தம்மை நிறுத்தம்மை கூடிய அன்போடு காலங்களில் அணைந்து கும்பிட்டு கோதியில் வாமை வாடிளம் பூதத்தினான் எனும் பதிகம் முதலான பலவும் பாடி நாடிய ஆர்வம் பெருக நைந்து மனம் கரைந்து உருகி நயந்து செல்வார். பெருமானை நாடி ஆர்வம் பெருக மனம் உருகி நயந்து பாடிய பாடல் என்று சொல்வார்கள். இந்த பாடல் திருச்சிற்றம்பலம். ஒருவனாயி உலகேத்த நின்ற நாளோ ஓர் உருவே மூவுருவம் ஆன நாளோ கருவனாய் காலனை முன் காய்ந்த நாள் கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ
காமனையும் கண்ணழலால் விழித்த நாளோ மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளோ மான்மரிகை ஏந்தியோர் மாதோர் பாகம் திருவினாள் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாடே. திருவாரூர் கோயில் ரொம்ப பழமையான கோயில். அதனால இது என்னென்ன சிவ செய்திகள் நடந்ததோ அதுக்கு முன்னையோ திருவாரூர் கோயிலா பின்னாடி கோயில் தோன்றுதா என்ற இடத்துல மாதோர் பாக திருவினாள் திருவதற்கு முன்னோ பின்னோ. இந்த திருவினாள்னா திருவாகிய லட்சுமின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்பர் பெருமா நம்ம அழகா சொன்னோர் மாதோர் பாக திருவினாள். மாதோர் பாக திருவினாள் இங்கே திருவாரூர் இருக்கிற கமலாம்பிகை சேர்வதற்கு முன்னோ பின்னோ இந்த திருவாரூர் கோயில் தோன்றியது என்கிற மாதிரி பாடியிருக்கிறார் அப்பர் பெருமா. வாழ்க வாழ்க. ரெண்டாவது பாட்டு ஸ்ரீதேவையா வாங்க. ரெண்டாவது பாட்டியா மலையார் பொற்பாவையோடு. மலையார் பொற்பாவையோடு மகிழ்ந்த நாளோ வானவரை வடிய முதல் முட்டி என்னார் நிலை பெருமித்து நின்ற நாளோ நினைப்பறிய தளர்பிளம்பாய் நிமிந்த நாளோ அலை சாமே அலை கடல் நஞ்சொண்ட நாளோ அமரர்கனும் புடை சூழ இருந்த நாளோ சிலையால் முப்புறமெரைத்த முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. முப்புறம் எரித்தல் மும்மல காரியம்னு சொல்வார் திருமலை. அந்த முப்புறத்தை எரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயில் தோன்றியது என்ற வினாவுகாரா மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பாடகம் சேர் மெல்லடி நல் பாவையாளம். வாங்க. பாடகம் சேர் மெல்லடி. ஐயா யார் ஐயா கூப்பிட்டீங்க? நடராஜ ஐயா தண்ணி பிடிக்க போயிட்டாரா? சரி வாங்க. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாடகன் சேர் மெல்லடி நற்பாவையாளும் நீயும் போய் பார்த்தனது பலத்தை காண்பான் வேடனாய் வில் வாங்கி பெய்த நாளும் வேடனாய் வில் வாங்கி எய்த நாளும் விண்ணவர்க்கும் கண்ணவனாய் நின்ற நாளும் மாடமொழி மாளிகைகள் மல்குதில்லை மணி திகழும் அம்பலத்தே மண்ணே கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திரு அம்பலமாகிய சிற்றம்பலத்தே மன்னி கூத்தை ஆடுவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயில் தோன்றியது என்று வினாவுகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஓங்கி உயர்ந்தெழுந்து நின்ற நாளும். நாலாவது பாட்டு. தர்ஷன் எந்த பாட்டு படிக்கிறீங்க? ஐயா எத்தனாவது பதியம் ஐயா? 6:34. வாங்க. லலிதா அம்மா படிங்க. அடுத்தது தர்ஷன் படிப்பார். வாங்க ஐயா.
திருச்சிற்றம்பலம். ஓங்கி உயர்த்தெழுந்து நின்ற நாளோ, ஓங்கி உயர்த்தெழுந்து நின்ற நாளோ, ஒரு காம்போல் எழுகமாய் நின்ற நாளோ, தாங்கிய சீர்தலையான வானோர் செய்த, தாங்கிய சீர்தலையான வானோர் செய்த தக்கன் தன் பெருவேள்வி தகத்த நாளோ, நீங்கிய நீ தாமரையான் நெடுமாலோடு நில்லாயம்பெருமானே என்றென்றேத்தி, வாங்கி மதி வைப்பதற்கு முன்னோ பின்னோ வளரூரார் கோயிலா கொண்ட நாளே, வாங்கி மதி வைப்பதற்கு முன்னோ பின்னோ வளரூரார் கோயிலா கொண்ட நாளே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வளர் ஆரூர் கோயிலா கொண்ட நாள் வாங்கி மதிவேதற்கு முன், சந்திரனை மேலே சூடி அதற்கு முன்னையோ பின்னையோ திருவாரூர் கோயில் தோன்றியது என்று வினாவுகிற பாடல். வாழ்க பவள பாலனாய் வளர்ந்திலா. தர்ஷன். திருச்சிற்றம்பலம். பாலனாய் வளர்த்திலா பான்மையானே, பணிவார் கங்கங்கே பற்றானே, நீளமே மணி கண்ட தொண்டோளானே, நெருநலையாய் இன்றாங்கி நாளையாங்குன்று, சீலமே சிவலோக நெறியாக்குன், சீர்மையே கூர்மையே குணமே நல்ல, கொல்லம் கொள்வதற்கு முன்னோ பின்னோ குளிராரூர் கோயிலா கொண்ட நாளே. ஐயா. அவனுடைய நல்ல கோலம், கோலம் கொள்வதற்கு முன்னோ பின்னோ. என்ன கோலம்? அது நமசிவாய கோலம்னு சொல்லுவாங்க. பெருமானுடைய கோலம் என ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் பகரமுகமாம் பாமுடியப்பார் என்று பெருமானுடைய கோலம் நமசிவாய கோலம் சொல்லுவாங்க. அந்த கோலத்தை அடைவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயில் தோன்றியது என்று திருவாரூர் பழமையை வினவுகிற பாடல். வாழ்க திறம்பலவும் வழிகாட்டி. திருச்சிற்றம்பலம். திறம்பலவும் வழிகாட்டி செய்கை காட்டி, பெரியயாய் பெரியயாய் நின்ற நாளோ, மரம்பளவும் உடையாரை மயக்கந்தீர்த்து மாமுனிவர்கள் செய்திருந்த நாளோ, மாமுனிவர்க்கு அருள் செய்தங்கு இருந்த நாளோ, பிறங்கிய பிரமந்தன் தலை கையேந்தி பிச்சை ஏற்றுண்டு உழன்று நின்ற நாளோ, அறம்பளவும் உரைப்பதற்கு முன்னே பின்னே அணியாரூர் கோயிலா கொண்ட நாளே, அணியாரூர் கோயிலா கொண்ட நாளே. திருச்சிற்றம்பலம். கைலாய மலையிலிருந்து அவன் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற உறுதி பொருளை சனகர் சனந்தனர் சனாதனர் சனற்பான் நால்வருக்கு சொன்னான். அப்படி சொல்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் தோன்றியது என்று அறம்பலவும் உரைப்பதற்கு முன்னோ பின்னோ என்று வினவுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. பட்டம்மாள் வாங்க. கரத்து. சிவாய நமங்கய்யா.
நிலந்தரத்து நீண்டுருவமான நாளோ நிற்பனவும் நடப்பனவும் நீயேயாகி கலந்துரைக்க கற்பகமாய் நின்ற நாளோ காரணத்தால் நாரணனை கற்பித்தன்று வளஞ்சுருக்கி வல்லசுரர் மாண்டு வீழ வாசுகியை வாய்மடுத்து வானோருய்ய சலந்தரனை கொல்வதற்கு முன்னோ பின்னோ தன்னாரூர் கோயிலா கொண்ட நாளே. சிவாய நம. சலந்தரனை வரம் செய்தான் என்று வரலாறு சொல்வார்கள். அதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் தோன்றியது என்று திருவாரூர் பழமையை வினவுகிற பாடல். வாழ்க. பாதத்தால் முயலகனை பாதுகாத்து. அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. பாதத்தால் முயலகனை பாதுகாத்து வாரகத்தே பரஞ்சுடராய் நின்ற நாளோ கீதத்தை மிக பாடும் அடியார்க்கென்றும் கேடிலா வானுலகம் கொடுத்த நாளோ பூதத்தால் பொருநீலி புனிதன் மேவி பொய் உரையா மறை நால்வர் விண்ணோர்க்கென்றும் வேதத்தை விரிப்பதற்கு முன்னோ பின்னோ விழவு ஆரூர் கோயிலா கொண்ட நாளே. பாதத்தால் முயலகனை பாதுகாத்து என்று சொல்லி அந்த முயலகன் என்பவன் தாரகாவனத்து அசுரன். அங்கிருந்த அந்த அவர்கள் செய்த வேள்வியிலிருந்து வந்த அசுரன். எப்படி பாம்புகள் வந்தோ மாதிரி அசுரன் வந்தான். யானை வந்ததுன்னு சொல்லுவாங்க. யானை உருத்தி போர்த்து கொண்டார், பாம்பை நட்பாக்கி கொண்டார். அந்த அசுரன் வந்தான். அவனை கூட அழித்து விடாமல் அவனை தன்னுடைய பாதத்திலே வைத்து பாதுகாத்தார் என்ற செய்தியை சொல்கிறார் நம்முடைய அப்பர் பெருமான். யார் நம்ம எதிர்த்து வந்தா அவர்களை அவங்களை நம்ம அழிக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் அவர்களையும் பாதுகாக்க வேண்டும். தன்னை எதிர்த்து வந்த அசுரனை கூட தன்னுடைய பாதத்தினுடைய திருவடியின் கீழே வைத்து அவனை பாதுகாத்தார். பாதகத்தார் முயலகனை பாதுகாத்து பாரகத்தே பரஞ்சுடராய் நின்ற நாளோ என்று பெருமானுடைய அந்த ஆடல் வல்லான் முயலகனை கீழே வைத்திருக்கிறான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. புகையெட்டும் போக்கெட்டும். சிவாயனம். புகையேட்டும் போக்கேட்டும் புலன்கள் எட்டும் பூதங்கள் அவை எட்டும் பொய்கள் எட்டும் களையெட்டும் காப்பேட்டும் காட்சி எட்டும் கழசேவடி அடைந்தார்களை கண்ணும் எட்டும் நகையெட்டும் நாள் எட்டும் நன்மை எட்டும் நல சிறந்தார் மனத்தகத்து மலர்கள் எட்டும் திகையெட்டும் தெரிப்பதற்கு முன்னே பின்னே திருவாரூர் கோயில கொண்ட நாளே. திகையெட்டும் தெரிப்பதற்கு முன்னே பின்னே திருவாரூர் கோயிலே கொண்ட நாளே. திருச்சிற்றம்பலம். நன்றி. திகையட்டும் தெளிப்பதற்கு முன்னோ பின்னோ, முன்னே பின்ன இல்ல, முன்னோ பின்னோ அப்படின்னு படிக்கணும். அந்த முன்னோ பின்னோ என்பது இந்த நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு முன்னால் அவன் அந்த திருக்குவாரூர் கோயில் தோன்றியதா இல்லை பின்னாலே தோன்றியதா என்கிற போது பெருமானுடைய குணங்கள் தான் 8 என்றால் அவன் சார்ந்திருக்கிற எல்லா பொருளும் 8 திகழும் என்ற வகையில பலவேறு செய்திகளை பாடியிருக்கிறார். நம்ம ஆராய்ச்சிக்குரிய செய்தி அதை சொல்லி அதெல்லாம் என்னன்னு புகையெட்டு என்ன போக்கெட்டு என்ன அப்படின்றலாம் நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருந்த அருணை வடிவில் மூலியா நல்லா அருமையா அதை ரொம்ப விரிவா அதை விளக்கி இருக்கிறார். அது அந்த அந்த தர்ம அதன பதிப்பில் அது இருக்குது. அது விரிவா படிக்கலாம், அதை படிச்சுக்கலாம். வாழ்க வாழ்க. ஒரு 4-5 பக்கத்துல அந்த உரையை எழுதியிருக்கிறார். விவரமா கலையெட்டும் காப்பீட்டும் எல்லாம் பார்த்தா விவரமா அதான் படிச்சுதான் தெரியும். அது ரொம்ப விரிவான செய்தி. அது நம்ம தர்ம அதன பதிப்புல அதுக்கான விளக்கத்தை அவர் அழகா எழுதியிருக்கார். அருண விடையர் முதலியார். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. ஈசனாய் உலகேழும் அலையுமாகி. வாங்க சொக்கம்மாள், வாங்க சொக்கம்மாள். சம்பளம். ஈசனாய் உலகேழும் அலையுமாகி ராவணனை ஈடுத்திட்ட இருந்த நாளோ
வாசமலர் மகிழ்ந்தென்ற நாளோ மதையானை உரி போர்த்து மகிழ்ந்த நாளோ மகிழ் தென்றல் ஆன நாளோ. மலர்கள்ல இருந்து தென்றல் காற்று வீசுறான். வாசமலர் மகிழ் தென்றல் ஆன நாளோ. சரிங்க ஐயா, அது கொஞ்சம் எழுத்து இதுவா இருக்கு ஐயா. சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. பரவாயில்லைங்க. உலகேழும் மலையுமாயி ராவணனை இழுத்திட்ட இருந்த நாளோ வாசமலர் மகிழ்ந்த நாளோ மதையானை உரி போர்த்து மகிழ்ந்த நாளோ சாது மலர் சண்டிக்கு கொடுத்த நாளோ சதுரர்களை மறுத்திட்டார் கொண்டிட்ட நாளோ சதுரர்களை மறுத்திட்டாட்ட கொண்ட நாளோ தேசமுனை அறிவதற்கு முன்னே பின்னே திருவாரூர் கோயிலாய் கொண்ட நாளே. திருச்சிற்றம்பலம். ஐயா எழுத்து விளிம்பா இருக்குது ஐயா, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது தமிழனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா யாப்பிலக்கணத்தை சொற்களை இணைத்து பாடுதல் தான் தமிழின் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு யாப்பிலக்கணம்னே பேரு. அப்படி சொற்களை இணைச்சாதான் அந்த யாப்பு என்ற அந்த அந்த தலை இது எதுகை மோனை தலை கட்டு அதெல்லாம் வரும்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு இலக்கணம் வச்சிருக்காங்க. அது வழியில தான் நம்ம பாடல்லாம் இருக்குது. ஆனால் அதுல சொல்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த சொல்ல பிரிச்சா நமக்கு பொருள் தானா வந்துடும். அதனால சொல்லும் பொருளும் ஆனார்தாமேன்னு. அதனால அந்த இசைக்காக அவர் அப்படி எழுதியிருக்காங்க. வாசமலர் மகிழ்தென்றால் ஆனானாளோ அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதை நம்ம பிரிச்சு வாசம் மலர் மகிழ் தென்றல் ஆனானாளோ. நல்லா காலையில மலர்கள் மலர்கின்றன, அதிலிருந்து வாசனை வருகிறது. அந்த வாசனை தான் தென்றலாக வீசுகிறது. தெற்கு நோக்கி வீசுகிற காற்றுக்கு தென்றல்னு பேரு. அதனால வாசமலர் மகிழ் தென்றல் ஆனானாளோ. அதை நம்ம இசையா படிச்சா அந்த சொல்ல சேர்த்து படிக்கணும். இயலா படிச்சா பொருளை பிரிச்சு படிக்கணும். பிரிச்சா அந்த இயலா படிக்கும் போது அது சொல்லும் பொருளுமாய் நமக்கு தானா விளங்கும். அதை வாழ்க வாழ்க. அதுதான் நம்முடைய தமிழுடைய சிறப்பு. வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையிலே 35வது பதிகம். 35 தானையா? 35 திருவெண்காடு. திருவெண்காடு. அது புத்தகம் மாறிடுச்சு. அது 2 வால்யூமா போட்டிருக்காங்க. அதனால சரி. இது திருத்தாண்டகம். பொதுப்பண்ணாக எந்த நேரமும் பாடக்கூடிய அரிகாம்போதி ராகம். இந்த தலம் காவிரியுடைய வடகரையிலே 11வது தலமாக சீர்காழிக்கு தென்கிழக்கே இருக்கிறது. இங்கு இருக்கிற பெருமான் வெண்காட்டுநாதர், அம்பாள் பிரம்ம வித்யா நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாகராயபுரத்தை 159. ஆண்ட அரசு எழுந்தருள. ஆண்ட அரசு எழுந்தருள கோல காவை அவரோடும் சென்று இறைஞ்சி அன்பு கொண்டு மீண்டருளினார். அவரும் உடை கொண்டு பால் வேதநாயக இரம்பும் பதிகள் ஆன நீண்ட கருப்பரியலூர் உண்கூர் நீடூர் நீடு திருக்குறுக்கை திருநின்றியூரும் காண்தகைய நனி பள்ளி முதலாய் நன்னி கண்ணுதலார் கழல் தொழுது கலந்து செல்லார். திருநாவுக்கரசனாயனார் தில்லைக்கு பெருமானை வழிபட்ட பிறகு சீர்காழி சென்று திருஞான சம்பந்தரை கண்டு வளவளாவினார். அப்புறம் அவரோடு சேர்ந்து திருக்கோலக்காவை வழிபட்டு கொண்டு அவரிடத்துல விடை பெற்று காவிரி வடகரையில பல்வேறு தலங்களை வழிபட்டார் என்கிற போது கருப்பரியலூர், பொன்கூர், குறுக்கை, திருநென்றியூர் முதலிய தலங்களை எல்லாம் குறிப்பிட்டு அதோடு காண்டகைய நனிப்பள்ளி முதலாக என்று சொன்னார். அந்த நனிப்பள்ளிக்கு அப்புறம் முதலாக உள்ள என்றது அந்த திருவெண்காட்டை குறிக்கும் சி.கே.ஐயா குறிப்பிட்டிருக்கார். அந்த வகையிலே அமைந்த திருவெண்காட்டு பதிகம். வாழ்க வாழ்க. தூண்டு சுடருமேனி தூநீராடி
சூலங்கை ஏந்தியோர் கடல் நாகம் பூண்டு பொறி அரவம் காதில் பெய்து பொற்சடைகள் அவை தாழ புரி வெண்ணூலர் நீண்டு கிடந்திலங்கு திங்கள் சூடி நெடுந்தெருவே வந்தனது நெஞ்சம் கொண்டார் வேண்டி நடை நடக்கும் வெள்ளேரேறி வெண்காடு மேவிய விகிர்தனாரே வேண்டு நடை நடக்கும் வெள்ளேரேறி வெண்காடு மேவிய விகிர்தனாரே. வெண்காடு மேவிய விகிர்தனார் என்னுடைய நெஞ்சத்தை கூட இடமாக கொண்டார், வந்து எனது நெஞ்சம் கொண்டார் என்று பாடுகிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. பாதம் தரிப்பார் மேல் வைத்த பாதம். தாமோதர ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். பாதம் தரிப்பார் மேல் வைத்த பாதர் ஆதாளம் ஏழுருவ பாய்ந்த பாதர் ஏதம் படாவண்ணம் நின்ற பாதர் ஏழுலகுமாய் நின்ற ஏக பாதர் ஓதத்து ஒலி மடங்கி ஊருண்டேறி ஒத்துலகம் எல்லாம் ஒடுங்கிய பின் வேதத்து ஒலி கொண்டு வீணை கேட்பார் வெண்காடு மேவிய விகிர்தனாரே. வேதத்து ஒலி கொண்டு வீணை கேட்பார் வெண்காடு மேவிய விகிர்தனாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. ஆராய நாயனார் அந்த குழல் ஓசையிலே அஞ்செழுத்தை இசைத்தார் என்று சொல்வார்கள். அதுபோல பெருமான் ஒளிக்காலத்துல என்ன பண்றானா, வேதத்து ஒலியை வீணை வழியாக கேட்கிறான், வேதமாகிய அஞ்செழுத்து ஒலியை வீணையாக கேட்கிறான் என்று சொல்கிற பாடல். மூணாவது நென்னலையோர் ஓடேந்தி. மல்லிகாமா அது மாறி போயிடுச்சுங்க. திருச்சிற்றம்பலம். சாரிங்கய்யா. 6:35 ரெடியா இருக்காங்கய்யா. நென்னலையோரோடேந்தி பீச்சைக்கென்று வந்தார்க்கு வந்தேன் இல்லே புக்கேன் இந்நிலையே நிற்கின்றார் ஐயம் கொள்ளார் அருகே வருவார் போல் நோக்கு நின்றார் நிலைமையே மூர்த்தானேதோ என்றேனும் கொன்றாக சொல்ல மாட்டார் மென்முளையார் கூடி விரும்பியாடும் வெண்காடு மேவிய விருந்தனாரே வெண்காடு மேவிய விருந்தனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமான் இல்லங்கள் தோறும் சென்று பெற்றெடுக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதே பிரம்ம கபாலத்திலே ஆணவத்தையே பெற்றியா இருக்கிறான். இங்கிடம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப்பற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கள் நரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்த ஆடையலோர் எம்பாவான திருவம்பாயில் வர அந்த பாட்டு. அதனால அந்த வகையில இங்கே வந்தார்க்கு வந்து என் இல்லம் புக்கேன் என்று அந்நிலையே நிற்கின்றார் ஐயம் கொண்டார் என்று. ஐயம் என்பது பிச்சை என்ற பொருளிலே அவன் நம்முடைய ஆணவத்தை பிச்சையாக எடுத்து அருள் செய்கிறான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஆகத்து உமையடைக்கு. வாழப்பாடி சித்திரா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறங்க சாமி. திருச்சிற்றம்பலம். ஆகத்து உமையடக்கியாறு சூடி ஐவார சைத்தாங்கானேரேற்றி அரபு அசைத்து அங்கு ஆண் ஏறி ஏறி சொல்ல அப்படி நல்லா அழகா பிரிக்கலாம். ஐவாய்னா ஐந்தலை நாகம், ஐந்தலை அரவுனா நாகம். அதனால அதை அசைத்து அங்கு ஆண் ஏறு ஏறி, ஆண் ஏறுனா அந்த விடை கொடி, விடை மேல ஏறுகிறார்.
அந்த அந்த செய்தி அவ்வளவுதான். சொற்களை பிரிச்சா தானா பொருள் வரும். சரிங்க. என்ன படிங்க? ஆகத்து உமையடக்கியாறு சூடி ஐவார் சிவசிவா அரவசைக்கு ஆங்கு ஆனேரேரி போகம் பல உடைத்தாய் பூதம் சூழ புலித்தோளுடையாய் புகுந்து நின்றார் பாகிடுவான் சென்றேனை பற்றி நோக்கி பரிசழித்தன் வளை கவர்ந்தார் பாவியேனை மேக முகில் உறிஞ்சு சோலை சூழ்ந்த வெண்காடு மேவிய விகிர்தனாரே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். சொற்கள் எல்லாம் இணைந்து நின்றா அது அந்த இசைந்து இருக்கிற சொல்லி, அதனால சொற்கள் இணைந்தால் இசை, அது சொற்களை பிரிச்சா அது இலக்கியம். அவ்வளவுதான். ஐவாய் அரவு அசைத்து அங்கு ஆண் ஏறின்னு சொன்னா அது இலக்கியம். அதே ஐவாய் அரவசைத்தங்கு ஆனேரேரி அப்படின்னா அது இசைக்குள்ள அந்த ராகத்துக்குரியது. அவ்வளவுதான். பெருமான் இயலும் இசையுமாய் இருக்கிறான். வாழ்க வாழ்க. கொள்ளை குழைக்காதில் கொண்டை பூதம். கோபால் சரிதா வாங்க. கொல்லை குழக்காதிர் குண்டை பூதம் கொடு கொட்டி கொட்டி குனிந்து பாட உள்ளம் கவர்ந்திட்டு போவார் போல உழி தருவார் நான் தெரிய மாட்டேன் மீண்டேன் கள்ள விழி விழிப்பர் காணா கண்ணார் கண்ணுள்ளார் போலே கறந்து நிற்பார் வெள்ள சாடை முடியர் வேதனாவர் வெண்காடு மேவிய விகிர்ந்த நாரே வெண்காடு மேவிய விகிர்ந்த நாரே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. வெள்ளச்சடை என்பது அவன் கங்கையை தாங்கி இருக்கிறான். வேதனாவர் என்பது 5 இடத்தை ஒரு இருக்கிறான். அவன் இருக்கிற இடம் வெண்காடு. அதனால வெள்ளச்சடை முடியரு வேதனாவரு வெண்காடு மேய்வினான்னு பாடிட்டார். வாழ்க வாழ்க. தொட்டிலங்கு சூலத்தர். 6வது பாட்டு. வாங்க கணபதி ஐயா. வாங்க ஐயா. கணபதி ஐயா. சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. சிவா அடியார் பெருமக்கள் பாஜபூஜையாம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாணம் மாத்திர சமர்ப்பாஞ்சலி சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் துவதீபம் அத்தியானம் துவதீபம் நிராஞ்சன சமர்ப்பாமி. சிவாய நம சிவாய நம. சிவ சிவா சிவா. சித்தமா தொட்டிலங்கு சூழத்தேர் முழுவலேந்தி கொன்றை தரணிந்தே சுவைகள் பேசி பட்டு வெள்ளேரே புரியும் புல்லர் பார்ப்பறை பரிசளிப்பார் பார்ப்பறை பரிசளிப்பார் கட்டிலங்கே உன்னித்தல் கனை பேசி கரை கருத்தெடுத்து வளை கவர்ந்தார் கரை மாலை வீட்டிலங்கு தலைமுடியல் வேதனாவர் பெண்காடு மேவிய விகதனாரே விட்டிலங்கு தலைமுடியல் வேதனாவர் பெண்காடு மேவிய விகதனாரே. நன்றியா. வணக்கம். வணக்கம் வணக்கம். பெருமான் காலையும் மாலையும் விட்டிலங்கு சடையனாக நமக்காக அவன்
தவம் செய்கிறான். ஆன்மாக்கள் ஈடேற வேண்டும் என்று சடைமுடி தாங்கி தவம் செய்கிறான். அப்படி இருக்க பெருமான் வெண்காட்டிலே மேவியிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பெண்ணொரு பால் பாகம் பேணா வாழ்க்கை. முனுசாமி ஐயா வாங்க. நம்ம பெண்பால் ஒரு பாகம் பேணா வாழ்க்கை போல் நாகம் பூண்பனவும் நானா சொல்ல உண்பால் உறங்குவார் ஒவ்வானங்காய் உண்பது நஞ்சன்றே லோபி உண்ணார் பண்பால் விரிசடையர் பற்றி நோக்கி பாலை பரசழிய பேசுகின்ற பின்பால் மதிசூடி வேதம் ஓதி வெண்காடு மேவிய விகிதனாரே. நம்ம நன்றி ஐயா. வெண்பால் மதிசூடி வேதம் போதி என்று அவன் என்ன பண்ணான்? தன்னை சரணடைந்த அந்த சந்திரனை தலைமையிலே தாங்கி அது உய்ய வேண்டும் என்று அஞ்செழுத்து ஓதுகிறான். அப்படி ஓதுகிற பெருமான் வெண்காட்டில் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மருதங்களா மொழிந்தார் மங்கையோடு. வந்தவாசி செண்பகவல்லி அம்மாவா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம் ஐயா. போன பாட்டுல பாலை பரிசறிய பேசுகின்றாரு. என்னங்க ஐயா பொருள்? எந்த இடத்துலமா? பண்பால் அவிர்சடையார். போன பாட்டுங்க ஐயா, 7வது பாட்டுல. பண்பால் அவிர்சடையார் பற்றி நோக்கி பாலை நிலத்தை நெய்தல் நிலமா மாத்தினான்னு சொல்ற செய்துமா. பாலை நெய்தலாக்கினான்னு சொல்லி அதுக்காக பாலை பரிசடித்து பேசுகின்றார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரிங்க. பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக மாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. மருதங்களா மொழிவர் மங்கையோடு வானவரும் மாலயனும் கூடி தங்கள் துருதங்களால் துதித்து தூணீராட்டி தோத்திரங்கள் பல சொல்லி தூபம் காட்டி கருதும் கொள்யம் பெருமான் செய்ய செய்குற்றவள் என்பார்க்கு வேண்டும் வரம் கொடுத்து விகிர்தங்களா நடப்பர் வெள்ளேரேறி வெண்காடு மேவிய விகிர்தனாரே. விகிர்தங்களா நடப்பர் வெள்ளேரேறி வெண்காடு மேவிய விகிர்தனாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த பாட்டுல சுருதங்களால் துதித்து துணீராட்டி பெருமானுடைய திருநாமம் அஞ்செழுத்தாவது பெருமானுடைய திருநாம நமசிவாய. அந்த நமசிவாயத்தை பலகால் சொன்னால் அது சிவாயன மந்திரமாக மாறும். அந்த சுருதி என்பது மந்திரம். அந்த மந்திரத்தாலே பெருமானையை தூணீராட்ட வேண்டும். மத்தா உன் அடியேனை அன்பாலார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்தநீர் ஆட்டிக்கொண்ட என்று பெருமானை தூணீராட்டுகிற போது அஞ்செழுத்து ஓதி ஆட்ட வேண்டும் என்பதற்காக சுருதங்களால் துதித்து தூணீராட்டி என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து புல்லானும் நான்மகனும். வெளில போயிருக்காருங்க ஐயா. அடியார பாட சொல்லுங்க ஐயா. பத்மாவதி அம்மாவா. நன்றி ஐயா. புல்லானும் நான்முகனும் புக்கு போந்தும் காணார் பொறியழலாய் நின்றான் தன்னை உள்ளானை ஒன்றல்லா உருவினானை உலகுக்கோர் விளக்காய் நின்றான் தன்னை கல்லேந்து கொன்றை துயர்காலை மூன்றும் ஓவாமே நின்று தவங்கள் செய்த வெள்ளானே வேண்டும் வரம் கொடுப்பார் வெண்காடு மேவிய விகிர்தனாரே. வெள்ளானே வேண்டும் வரம் கொடுப்பார் வெண்காடு மேவிய விகிர்தனாரே. நன்றி ஐயா. வெள்ளானை வேண்டும் வரம் கொடுப்பார் என்பது இந்த ஐராவதையான அது பெருமான வேண்டுச்சு. அதுக்கு அவரு
வரங்கள் கொடுத்தார் ஒரு புராண வரலாறு சொல்லுவார்கள். ஆனால் வெள்ளானை வேண்டும் வரம் என்பது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எப்படி வெள்ளானை வந்து அருள் செய்தோ அதே மாதிரி நமக்கும் பெருமான் வெள்ளானையை தருவான். அந்த இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்துன்னு அது அதை பின்னாடி நிகழ்ந்ததுதான் நாவுக்கர் வாழ்வுக்கு பின்னாலே. ஆனால் அந்த செய்தி உண்மை. பெருமான் அந்த ஐராவத யானையை தந்து அடியார்களை ஆட்கொள்கிற அந்த மரபை சுட்டு காட்டுகிற மாதிரி வெள்ளானை வேண்டும் வரம் கொடுப்பார். நம்ம அதை என்ன வேண்டோமோ அதை வேண்டுவான். நமக்கு என்ன வரம் வேணுமோ அதை கொடுப்பான். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். ஐயா, ஐராவத யானை மூலமா நான் கூட உன்னை அடையணும் அப்படின்னு நினைச்சா அதையும் பெருமான் நிறைவேற்றுவார் என்ற வகையிலே அமைந்த பாடல். வெள்ளானை வேண்டும் வரம் கொடுப்பார் வெண்காடு மேவிய விகிர்தனாரே என்று சொல்லி வாழ்க வாழ்க. 10வது பாட்டு வந்த மாதிரி இவருக்கும் வெள்ளானை வந்ததுங்களா ஐயா? வெள்ளானைன்றது சுந்தருக்கு வந்த வெள்ளானை மாதிரி இவருக்கும் வெள்ளானை அதை பத்தி பாடுறது. இது இவருக்கு வெள்ளானை வந்த செய்தி இல்ல. இவர் புகழூர்ல அந்த சித்தராம் சதய நன்னாள்ல அவருடைய தவக்கோலத்தை அப்படியே பெருமானை சேர்ந்துட்டான் தான் பாட்டு. எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேன்னு அப்படிதான் பாட்டு. ஆனா அடியார்களுக்கு வெள்ளானை மூலமாக அருள் செய்வான் என்பது செய்தி. அந்த செய்தி பின்னால சுந்தரருக்கு நடந்தது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வேற யாருக்காவது நடந்திருக்கலாம். அந்த வரலாற்று செய்தி நம்மகிட்ட இல்லைன்னாலும் ஆனால் அதை உணர்ந்து பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான். அவருக்கு வெள்ளானை வந்துதான்ற செய்தி இல்லை. ஏன்னா அவர் திருப்புகலூர்ல தவக்கோலத்தில இருந்து பெருமானை அடைந்து விட்டார். அவரை பலவிதமா சோதிச்சப்ப பெருமான் அதையெல்லாம் மீறி தவத்திலே இருந்து அந்த புகழூர்ல கலந்தார். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினால பெருமானுடைய திருவடி நினைந்தே அந்த சித்திரை சதய நாள்ல போய் சேர்ந்துட்டார். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. திருத்தாண்டகம் பாடினாலே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கஷ்டம் இல்ல, அது நமக்கு வருகிற உருக்கம். எழுதரு மறை இறைவனை எல்லில் கங்குள் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமையிலேறு தொழும்பு கண்ணீருள் மூழ்க அழுது அடி அடைந்த அன்பன்னு நமக்கு ஏற்பட உருக்கத்துக்கு அந்த உருக்கம் அழுகைன்னு பேரு. அது கஷ்டம்னு சொல்லக்கூடாது இல்லையா? அது ஒரு மனதிலே ஏற்படுகிற உருக்கமானதுன்னு இல்லையா? உருகி நினைவார்தம் உள்ளாய் போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி உருகி நினைவார்தம் உள்ளாய் போற்றி. அந்த உருக்கத்துக்கு பேரு திருத்தாண்டகம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு உமா அம்மாவா? மாகுண்டே எடுத்தோன் மைந்தனாயி மாவேலம் வில்லா மதித்தான் தன்னை நோக்கும் துணை தேவரெல்லாம் நிற்க நொடிவரையில் நோவா விழித்தான் தன்னை காக்கும் கடல் இலங்கை கோமான் தன்னை கதிர்முடியும் கண்ணும் பிதிங்க ஊன்றி வீக்கம் தரித்த விரலால் போலும் வெண்காடு மேவிய விகிதனாரே காக்கும் கடல் இலங்கை கோமான் தன்னை கதிர்முடியும் கண்ணும் பிதுங்க ஊன்றி வீக்கம் தரித்த விரலால் போலும் என்காடு மேவிய விகிதனாரே. இங்க வீக்கம் தவிர்த்த விரலார் என்பது பெருமான் தன்னுடைய திருவிரலை ராவணன் மேலே ஊன்றி அவனுடைய ஆணவத்தை அடக்க. அங்க வீக்கம் என்பது ஆணவத்தை குறிக்கும். அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக வீக்கம் தவிர்த்த விரலார் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையிலே 36வது பதிகம் திருப்பழனம். பொதுப்பண்ணாக எந்நேரமும் பாடக்கூடிய அருகாம்போதி ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவியினுடைய வடகரையிலே 50வது தலமாக கும்பகோணம் திருவையாறு பாதையிலே உள்ளது. பெருமான் ஆபர் சகாயர், அம்பாள் பெரிய நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 212 எழும்பணியும் இளம்பிறையும். எழும்பணியில் இளம்பிறையும் அணிந்தவரை எம்மருங்கும் தொழும்பணி மேற்கொண்டருளி திருச்சோட்டு துறை முதலா தழும்புரு கேண்மையில் நன்னி தானங்கள் பல பாடி
செழும்பழன திரை கோயில் திருத்தொண்டு செய்திருந்தார். அப்ப தஞ்சைக்கு பக்கத்துல திருச்சோற்றுத்துறை முதலாய பல தலங்களை பாடுகிற போது திருப்பழனத்தையும் பாடினார் என்று சொல்லி தழும்பொரு கேண்மையில் நன்னி தானங்கள் பல பாடி. கேண்மை என்பது பெருமானை நட்பாக தோழனாக நட்பாக கொண்டு அதுக்கு தழும்புரு கேண்மை என்ற சொல்லை தேக்கடா பெருமான் பயன்படுத்தியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அலையார் கடல் நஞ்சம் உண்டாதாமே அமரர்களுக்கு அருள் செய்யும் ஆதி தாமே கொலையாய கூற்றம் உரைத்தார்தாமே கொல்வேங்கை தோலொன்று அசைத்தார்தாமே சிலையார் புறமூன்றும் எரித்தார்தாமே தீநோய் களைந்தென்னை ஆண்டார்தாம் தீநோய் களைந்தென்னை ஆண்டார்தாமே பலிதேர்ந்து அழகாய பண்பருதாமே பழன நகரம் பிரானாதாமே பலிதேர்ந்து அழகாய பண்பருதாமே பழன நகரம் பிரானாதாமே. பெருமான் நம்மிடத்திலே பலி ஏற்கிறான். ஆணவமாகிய அந்த இதை அழிப்பதற்காக அவனிடத்திலே பிரம்ம கபாலத்திலே பலி ஏற்கிறான். பலி தேர்ந்து அழகாய பண்பன் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. வெள்ளேறு ஒரு சடை மேல் ஏற்றார் தாமே. போரூர் செண்பகவல்லி அம்மாவாங்க. சடைமேல் யாரியா பாடுறேன். தெரியும். வெள்ளம் ஒரு சடை மேல் ஏற்றார் தாமே மேலார்கள் மேலார்கள் மேலார் தாமே கள்ளம் கடிந்தென்னை ஆண்டார் தாமே கருத்துடைய பூத படையார் தாமே உள்ளத்து உவமை தருவார் தாமே ஒரு நோய் சிறு பிணிகள் தீர்ப்பார் தாமே பல்ல பறவை நஞ்சுண்டார் தாமே பழன நகர் எம்பிரானார் தாமே பல்ல பறவை நஞ்சுண்டார் தாமே பழன நகர் எம்பிரானார் தாமே. நன்றி ஐயா. பள்ள பறவை என்றால் கடல்னு ஒரு பொருள் உண்டு. பள்ளப்பறவை வந்து ஆழ்கடல். அந்த ஆழ்கடல் நஞ்சை உண்டார் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. இரவும் பகலுமாய் நின்றார் தாமே. ஈ சித்ரா வாங்க. சிற்றம்பலம். இரவும் பகலுமாய் நின்றார் தாமே எப்போதும் என் நெஞ்சத்துள்ளார் தாமே அரவ மறையில் அசைத்தார் தாமே அனலாடி இங்கை மறித்தார் தாமே புறவங்கமலும் குற்றாலர் தாமே கோலங்கள் மென்மேலு புகப்பார் தாமே பரவும் அடியார்க்கு பாங்கர் தாமே பலநகரம் பிராணர் தாமே பலநகர எம் பிராணர் தாமே. திருச்சிற்றம்பலம். பழன நகர் எம் பிரானா. பழன நகர், பழனம்ல திருப்பழனம். திருப்பழனத்த நகரத்திலே அவன் இருக்கிறான் என்பதற்காக பழன நகர் எம்பிரானார் தாமே என்று அவன் என்ன பண்ணா, இரவும் பகலமாய் எப்போதும் என் நெஞ்சில் இருக்கான், எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அடுத்து 4வது பாட்டு. மாறில் முதல் 3. மாறில் மதில் 3 மெய்தார்தாமே வரியரங்கச்சாக வார்த்தார்தாமே நீருகே திருமேனி நிமலர்தாமே நெற்றி நெருப்புக்கண் வைத்தார்தாமே ஏறு கொடும் சூழ கையர்தாமே என்பாபரண மணிந்தார்தாமே பாருண் தலையீர் படியார்தாமே பழன நகரம் எம்பிரானர்தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா.
வாழ்க வாழ்க வாழ்க. வேதியர் செல்வி வாழ்க. பாருண் தலையில் பலியார்தாமே. ஊன் தலை, அது பிரம்ம கபாலத்தை அந்த ஊன் தலைன்னு சொல்லுவாங்க. அந்த பார்வூன் தலையிலே அவன் பலியேற்கிறான். வாழ்க வாழ்க. சீரால் வணங்கப்படுவார்தாமே. சிவசெல்வி அம்மா வாங்க. சிவசெல்வி. சிவத்திருச்சிட்டோம்னா ஐயா நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. அடுத்தது தமிழரசி அம்மா வாங்க. தமிழரசி. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி நினைக்கிறேங்க ஐயா. 5வது பாட்டுங்களாங்க ஐயா? 6:36 5வது பாட்டு. சீரால் வணங்கப்படுவார்தாமே. சரிங்க ஐயா சரிங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. சீரால் வணங்கப்படுவார் தாமே, திசைக்கெல்லாம் தேவாகி நின்றார் தாமே, ஆரா ஆமுதமும் ஆனார் தாமே, அளவில் பெருமை உடையார் தாமே, நீரார் நீயமுடையார் தாமே, நீள்வரை வில்லாக வளைத்தார் தாமே, பாரார் பரவப்படுவார் தாமே, பழன நகரெம்பிரானார் தாமே. நன்றிங்க ஐயா. பழனம் என்பது அந்த தஞ்சைக்கு பக்கத்துல இருக்க தலம்னு சொல்லுவாங்க. அவன் பழன நகர்ல இருந்து கொண்டாலும் ஆனால் பாரோர் பரவப்படுவாத உலகத்துல பலராலும் போற்றப்படுவனாக நாம் வெவ்வேறு ஊர்ல இருந்து பெருமானை வணங்குகிறோம். அதனால இந்த நிகழ்ச்சியில பாரோர் பரவப்படுவார் தாமன்னு நம்ம எந்தெந்த இடத்துல பாடுறோம். ஊரை பக்கத்துல பாடுறோம், காஞ்சிபுரத்துல பாடுறோம், சிதம்பரம் செங்கல்பட்டுல இருந்து பாடுறோம், எல்லா இடத்துலயும் தமிழ். அதனால அந்த பாரோர் பரவப்படுவாராய் பழனப்பெருமான் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. காலனுயிர் வவ்வ வல்லார் தாமே. சங்கர் ஐயா வாங்க. சங்கர். இருக்காங்களா லைன்ல? காலனுயிரொவ்வல் வல்லார்தாமே, கடிதோடும் வெள்ளை விடையார்தாமே, கோலம் பலவும் முகப்பார்தாமே, கோலாக நானாக பூண்டார்தாமே, நீலம் பொழிந்த மிடட்டார்தாமே, நீள்வரையும் ஒளிச்சு இருப்பார்தாமே, பால்வில் தருமானார்தாமே, பழன நகரம் பிரானார்தாமே, பழன நகரம் பிரானார்தாமே. திருச்சிற்றம்பலம். பெருமான் பாலனாக விருத்தனா இருக்கிறான். பாலன் என்பது சின்ன இளம் பிள்ளைகள், விருத்தன் என்பது முதுமை வயது. நம்ம நிகழ்ச்சியில பாலனாய் வந்து பாடுறது கிரணும் தர்ஷனும், விருத்தனாய் வந்து பாடுறது நம்ம கணபதி ஐயாவும் ராஜா ஐயாவும். அவங்களா விருத்தர்கள். வாழ்க வாழ்க வாழ்க. சொல்லுங்கம்மா. அடியன் படிக்கலாமா ஐயா? ஏன் இந்த உமையனங்க பாடுங்கம்மா. நற்றுணையாவது நமச்சிவாயவே. எய்ந்த ஊடை நங்கை பங்கர்தாமே, ஏமொழி கப்புறமாய் நின்றார்தாமே, ஆய்ந்து மலர் தூவ நின்றார்தாமே, அளவில் பெருமை உடையார்தாமே, தேய்ந்த பீரை சடை மேல் வைத்தார்தாமே, நீ வாயர வந்த ஆர்த்தார்தாமே, பாய்ந்த படர் கங்கை ஏற்றார்தாமே, பழநகர எம்பிரானார்தாமே, பழநகர எம்பிரானார்தாமே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பழன நகர் எம்பிரான் தாமே. திருப்பழனமாகிய நகரத்திலே அவன் இருக்கிறான் என்று சொல்கிற போது அவன் ஏய்ந்த உமை அங்கை பங்கனாக 7 ஊழிக்கு அப்புறமா, ஊழிக்காலத்துக்கு அப்புறமா அவன் இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. போராதார் உள்ளத்து. உம்மையப்பன் ஒருத்தர் அடியார் வந்திருக்காரு. உம்மையப்பன் புதுசா வந்திருக்காரு ஒருத்தர். அம்மையப்பன் பேர் என்ன? அம்மையப்பன். வாங்க பாடுறார கிழங்க. ஸ்ரீதேவி ஐயா வாங்க ஐயா, நீங்க படிங்க.
அவர் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். 8வது பாட்டு 6:36 8. சிற்றம்பலம். ஓராதார் உள்ளத்தில் நில்லாதாமே உள்ளூரும் அன்பர் மனத்தாதாமே. ஓராதார் உள்ளத்தில் நில்லாதாமே உள்ளூரும் அன்பர் மனத்தாதாமே. பேராரின் சிந்தை இருந்தார்தாமே பிறர்க்கென்றும் காட்சி கரியார்தாமே. ஊராரும் உலகத்துள்ளார்தாமே உலகை நடுங்காமல் காப்பதாமே. பாராமுழவத்திடையார்தாமே பழநகரும் வீரானார்தாமே. பாராமுழவத்திடையார்தாமே பழநகரும் வீரானார்தாமே. பழநகர் எம்பிரானார்தாமே. நன்றி. படன நகரத்து எம்பிரானார் ஓராதார் உள்ளத்து நெல்லாதாம். யார் அவனை பத்தி நினைக்கல அவங்களோட உள்ளத்தை அவர் நிற்க மாட்டார். ஆனால் உள்ளூரும் அன்பர் மனத்தார்தாமே. அப்ப பெருமான் நினைத்து நினைத்து உள்ளூருகிற அன்பர்கள், அந்த அன்பர்கள் மனத்திலும் இருக்கிறார். அந்த அப்படி இருக்கிற அன்பர் மனசுதான் நேற்று சிவநேசனா வந்து உண்மை விளக்கத்தை அல்ல அருமையா பட்டுது. அதனால இங்க உள்ளூரும் அன்பராக நம்முடைய கண்ணுக்கு தெரிபவர், நமக்கெல்லாம் உண்மை விளக்கம் சொல்கிற சிவநேசன் என்று வைத்துக் கொள்ளலாம். வாழ்க வாழ்க. நீண்டவர்க்கோ நெருப்புருவம் ஆனார்தானே. குலபதி அம்மா வாங்க. சிவாய நம்ம திருச்சி. நீண்ட உருவம் நெறிடையை சரியா பாருங்க. நீண்டவர் நல்ல வரலமா, ஆடியோ சரியா வரல. சரியா வரல, பிரேக்கிங் வருது. சரி பண்ண முடியுமா பாருங்க. வெளியில போயிட்டு உள்ள வாங்கம்மா, சரியாயிடும். அடுத்தவங்களை பாட சொல்லுங்க. ஆமா, போயிட்டு வரட்டும். நம்ம அடுத்த பாட்டு அவங்களை பாட சொல்லலாம். அவங்க வெளில போயிட்டு வரட்டா, அடுத்த பாட்டு பாட்டா இந்த பாட்டை அடுத்தவங்களை பாட சொல்லுங்க. லலிதா அம்மா வாங்க. நமசிவாய ஐயா. வாங்கம்மா. நீங்க வாக்கோர் நெருப்புருவர் மானாத்தாமே நெறியை ஒரு பாகம் வைத்தாத்தாமே பூண்டரவை புலித்தோல் மேலாத்தாமே பொன்னிருந்த வெள்ளை சடையாத்தாமே ஆண்டுல கேழனை தினையும் வைத்தாத்தாமே அங்கே சிவமாகி நின்றாத்தாமே பாண்டவரி பார்த்தனுக்கு பரிந்தாத்தாமே பழன நகரம் பிரானாத்தாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. ஆண்டு உலகு 7 அனைத்தும் வைத்தாதாமே. 7 வகையான உலகங்களை பெருமான் வைத்தார் என்று சொல்லி அங்கங்கேயும் அவன் எப்படி இருக்கிறான்? சிவமாக இருக்கிறான். சிறப்பும் வனப்புமாக அம்மையப்பனாக இருக்கிறான் என்பதை அங்கங்கே சிவம் ஆகி நின்றார்தாமே என்று பாடுகிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. விடையேறி வேண்டுலகத்து இருப்பார். சிலவதை அம்மா பாட முடியும் பாருங்க. விடையேறி 10வது. இது சரியில்லை, நெட் கனெக்ட் வரலன்னு நினைக்கிறேன். பாட்டுமா பாடுங்க பாடுங்க ஐயா. லைன்ல இருக்காரு. சிவாத்து சிற்றமணம்.
விடையேறி என்றுலகத்திருப்பதாமே விரிகதிரோன் சோற்றுத் துறையோர்தாமே குழசூழ தேவர் குழாத்தாமே போந்துருத்தீரை தரும் மேயோர்தாமே அடைவே புனல் அடைவே உணர்தூள் ஐயாமே அரக்கனையும் மாற்ற வழித்ததாமே படையாய் பல்பூத உடையாதாமே பழ நகரம் பிறனார்தாமே படையாய் பல்பூத உடையாதாமே பழ நகரம் பிறனார்தாமே நன்றியா வணக்கம்யா சிவாஜிவா வாழ்க வாழ்க. படையார் பல்பூதம் உடையார் தாமேனு அவன் பூதகணங்களில் ஒருவனா இருக்கிறான் என்று சொல்கிற ஒரு மரபு. இன்னொன்னு பல்பூதம் என்பது பெருமான் அந்த நிலம் நீர் தீ காற்று ஆகாசமென இயற்கையாகவும் இறைவனாகவும் இருக்கிறான் என்று சொல்கிற ஒரு வகை. வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மிச்சத்தை நாளைக்கு செய்யலாம். வாழ்க வாழ்க. நன்றி. அடைப்பித்தல் வாழ்த்து. திருப்பொன்னூசல் ராணி அம்மா படிக்கும். ஓல வரை குடுமி வந்து குவலயத்து சால அமுது உண்டு பால்கடலில் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நம்மை ஆண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாது அரியானை வாயார நான் பாடி குளித்து அகம் குழைந்து பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. சித்தமலஞ்சை திருக்கதவம் அடைப்பதற்கான பாடல் கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோ உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவ தடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புழங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. பட்டம்மாள் வாங்க வாழ்த்து படிங்க. இருக்கீங்களா? சொக்கம்மாள் வாங்க, சொக்கம்மாள் படிங்க வாழ்த்து. யாரையும் காணோம். வாங்க வாழப்பாடி சித்ரா வாங்க வரிசையா. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல அகதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் பொன்னை அறிவரையோ இணையும் அன்பிலேற்கு உன்தாள் தருவையோ சொக்கநாதா உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா
மணக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா, எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளே என்றிருந்தால் பொல்லாத மாத்துயரம் நீங்கும், மறுவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா, உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. சொக்கநாத வெண்பா பாடி தருமபுரம் சாமிநாத ஐயாவை நினைவுபடுத்துற மாதிரி அம்மா பாடியிருக்காங்க. வாழ்க வாழ்க. சொக்கநாத வெண்பா அங்க தருமபுரம் மடத்துல சொக்கநாத பூஜை பண்ணுவாங்க. அப்ப பாடுற பாட்டு அந்த ஓதுவாமத்திலாம் அந்த சொக்கநாத வெண்பா பாடிதான் அந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அங்க பூஜை பண்ணுவாங்க. சொக்கநாத பூஜைன்னு பேர் அந்த பூஜைக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா, வான்மியில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு, மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே, எருமையிலேறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானம் மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. நன்றி. வாழ்க வாழ்க. எல்லா விதமான வாழ்க்கையை சொல்லிட்டாங்க. வாழ்க. நன்றி. சிற்றம்பலம். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருமருகை தமிழோசை என்ற தலைப்பின் கீழே அப்பர் சுவாமியினுடைய திருத்தாண்டகமான 6ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மேய்களாலை வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு பன்னிசை பாடுவோம் என்ற தலைப்பின் கீழே சந்திப்போம் என்று கூறி, அதன் பிறகு 10 மணிக்கு நாயன்மார் புகழ்பாடிய நால்வர் என்ற தலைப்பின் கீழே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி. வணக்கம்.